பாடலை இயற்றியிருப்பாரோ என்று அவர்களுடைய அந்த பட்டியலிலே அந்த பாடலை சேர்த்திருந்தேன். பிறகும் எனக்கு இந்த பாடல் ஒரு புதுவிதமாக இருக்கிறது, இந்த பாடலை யார் இயற்றினார்கள் என்று ஐரோப்பிய மண்ணிலே தேடலை நடாத்த வேண்டியதாக இருந்தது. இலங்கை என்றால் உங்களுக்கு தெரியும், பாடலை யார் பாடினார்கள், யார் இயற்றினார்கள், யார் இசையமைப்பு, எந்த படம் என்றெல்லாம் சொல்லி ஒளிபரப்புவார்கள். இங்கே பாடலை மட்டும் போட்டு விடுவார்கள். இப்பொழுது சில தோப்பாளர்கள் சிலவற்றை எங்களுக்கு சொல்லி ஒளிபரப்புகின்ற வழக்கமும் ஏற்பட்டு வருகிறது. அதே இந்த பாடல் இவர்தான் நாமுத்துக்குமார் என்ற ஒரு பெயர் கவிஞர் பட்டியலிலே எனக்கு அறிமுகமாக்கப்பட்ட போது உண்மையிலேயே நான் அந்த கவிஞனை மிகவும் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். பிறகு அந்த மிகவும் பிரசித்தி பெற்ற அல்லது மிகவும் அழகான அற்புதமான காதல் வரிகளையோ அல்லது சித்தாந்த வரிகளையோ சத்திய வரிகளையோ கொண்ட பாடல்களை திரு முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதியிருப்பார் என்ற அந்த ஒரு துணிச்சலோடு அந்த பாடலுக்கு அந்த கவிஞர் முத்துக்குமார் என்ற முத்திரையை நான் அறியாமலே கொடுத்து வந்திருந்தேன். அதாவது இவர் தான் இயற்றி இருப்பார் என்று முழுமையாக நேரடியாக அறிந்து கொள்ளாமலே தன்னிச்சையாகவே நான் அதை செய்து வந்தேன். அது 90% பாடல்கள் உண்மையிலேயே நான் செய்தது பாடல்கள் ஒத்து வந்திருந்தது. ஆகவே இதை அவரிடம் சொல்லி அவரை நான் வாழ்த்த வேண்டும் என்றிருந்தேன். எனக்கு இப்பொழுது வந்த கவிஞர்களுக்குள் திரு முத்துக்குமார் அவர்களுடைய பாடல்கள் என்னை மிகவும், அதாவது என்னை மிகவும் எப்படி சொல்லலாம், என்னை மிகவும் அலசி என்னை யாரென்று இனம் கண்டதோடு என் கண்களிலே மிகவும் நீளமான நீர் தாரைகளை வரவழைத்திருந்தது. குறிப்பாக பூ பூக்கும் தருணம் என்ற பாடல் மதராசு பட்டணத்திலே எல்லோரும் விரும்பி கேட்கிற பாடலாக இருந்தாலும் நானும் விரும்பி கேட்கிற பாடல் தான். எனக்கு அந்த ஆறுயிரே என்ற பாடலுக்கு அமைக்கப்பட்ட இசையும் அந்த இசைக்குள்ளே கொட்டப்பட்ட வார்த்தை குவியல்களும் என்னை இன்றும் அந்த படத்தை நோக்கிய நகர்வை தருவதோடு அந்த கதையை பிழிந்து எனக்குள்ளே கொட்டி என் கண்களில் ஒவ்வொரு முறையும் அந்த பாடலை கேட்கும் போது இனம் தெரியாத சோகம் ஒன்று வந்து என் கண்களை கண்ணீர் கொண்டு மறைக்கும். இது நிச்சயமாக திரு முத்துக்குமார் அவர்களுடைய அந்த செவிகளிலே சொல்லி அவரை நான் பாராட்ட வேண்டும் என்றுதான் இருந்தேன். நிச்சயமாக அவர் இதை கேட்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக அவர் பெரிய கவிஞர், அவரை எத்தனை பேர் வாழ்த்தியிருப்பார்கள். என்னை போல் சிறியவர் ஒருவர் வாழ்த்தினால் என்ன சந்தோஷம் அடைவார் அவர் என்று எனக்கு அவர்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவரை போன்ற ஒரு பெரிய கவிஞனை நேரடியாக வாழ்த்துகின்ற அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் என்னை போன்ற சிறியோர்கள் மிகவும் ஆழ்ந்த ஆனந்தத்தை அடைந்திருப்பார்கள். அது தவறவிடப்பட்டு விட்டது, பரவாயில்லை. ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்றாலே அது எனக்கு பெரிய ஆனந்தம் என்று கூறிக்கொண்டு, அதே நேரத்திலே கலைஞர்கள், அரசியல்வாதிகள், ஈழத்தின் விடுதலைக்காக குரல் கொடுக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள், தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டு எங்கள் விடுதலைக்காக தவிக்கின்ற அற்புதமான நெஞ்சம் கொண்ட கலைஞர்கள், இவர்களை எல்லாம் வரிசையாக இந்த வானொலியிலே எடுத்து வருகின்ற உங்களுக்கும் இந்த வானொலியினுடைய சகல அமைப்பாளர்களுக்கும் உண்மையிலேயே நன்றி கூறி, நானும் என் மனைவி இதை மீண்டும் மீண்டும் அழுத்தியே சொல்லி இருந்தார், இதை கட்டாயமாக திரு குருபரன் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று. ஆகவே அவர் சார்பிலும் நன்றி கூறி உங்களிடம் இந்த அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி மகேந்தி, நன்றி. அது மகேந்தி இணைந்திருந்தார். நிச்சயமாக இது போன்று இன்னும் ஒரு நேர் இணைகின்றார். பிரான்சில் இருந்து செல்வம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் செல்வம். வணக்கம். வணக்கம் செல்வம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா குருபரன் அவர்களே, சொல்லுங்க. முக்கியமாக இப்பொழுது நான் உங்கள் இருவருக்குமே வாழ்த்து சொல்வதற்காக தான் வந்திருக்கிறேன். முத்துக்குமார் அவர்களை நான் அதிகமாக எனக்கு தெரிவதற்கு இல்லை, ஆனால் அவருடைய பாடல்களை, கவிதைகளை நான் கேட்டு மிகவும் சுவைத்திருக்கிறேன். அவர் ஒரு பாரதியாக வந்து விடுவார் என்ற எண்ணம் எனக்கு இப்பொழுது ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் அவருக்கு அநேகமாக வயது 50 கூட ஆகி இருக்காது என்று கருதுகிறேன். அவர் தந்தையாருடைய இடத்தில் இருந்து அவரை நான் வாழ்த்துகிறேன். தந்தையார் காலமாகிவிட்டார், அவருடைய இடத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன்.
அவர் மிகச்சிறந்த முறையில அவருடைய பணியிலே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததும் ஒரு பெரிய செய்தி தான். அதில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பாரதியினுடைய வயது 39 தான். அவர் 100 வயது கடந்தவரையும் கடந்த ஒரு ஆற்றலையும் அறிவையும் பணியையும் செய்து முடித்து விட்டு சென்றார். அதை போலவே இந்த முத்துக்குமார் இவ்வளவு சிறிய வயதுல இவ்வளவு பெரிய இடத்துல வந்திருக்கிறது எனக்கு மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அதில் அவரை தூண்டி அவருடைய ஆய்வுகளை எல்லாம் கொண்டு வந்த சிறப்பு உங்களுடைய, அதை பாராட்டாமல் இருக்க முடியாது. இது முகமன் அல்ல, சொல்லிவிடுகிறேன். அவ்வளவு சிறப்பாக அவர் செய்திருக்கிறார். அவர் அந்த கல்வியோடும் கூடிய அந்த கலைப்பணியை அவர் கொண்டு சென்றிருக்கிறார். அது மிக மிக வியப்பது. அது யாராலையும் செய்ய முடியாத ஒரு செய்தி. பாரதியாரும் செய்யவில்லை, அதை பாரதிதாசனும் செய்யவில்லை. அவர் முனைவராக தமிழிலும் வந்திருக்கிறார் என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வியப்பாக இருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, அவர் உலகளாவிய புகழை பெற வேண்டும் என்று நான் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களோடு சேர்ந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த யமுனா ராஜேந்திரன் வருவார்கள், அவர்களும் அதற்கு விமர்சனம் கொடுப்பார்கள். அவர்களுக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம், வணக்கம். ஆம், அது பிரான்சிலிருந்து செல்வம் அவர்களும் இணைந்திருந்தார், மயந்தி அவர்களும் இணைந்திருந்தார். இருவரும் மிக அற்புதமாக அந்த கவிஞரை வாழ்த்து சென்றார்கள். உங்களுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக அவரை சென்றடையும். காரணம், நாங்கள் இவற்றை எங்களுடைய இணையதளங்களிலே பதிவேற்றுவோம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய உரையையும் உங்களுடைய விடயத்தையும் இணைத்தே நாங்கள் எங்களுடைய இணைய தொலைக்காட்சியிலும் எங்களுடைய குளோபல் தமிழ் நியூஸ் இணையத்திலும் பதிவேற்றுவோம். எனவே அது அவருக்கும் செல்லும், அவருக்கும் அதிலே ஒரு கொப்பி நாங்கள் அனுப்புவோம். எனவே அந்த வாழ்த்துக்கள் நிச்சயமாக அவர்களை சென்றடையும். அதேவேளை இயன்றவரை எங்களுடைய வானொலியும் நேயர்களுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் அனுமானித்து அவர்களுடைய விருப்புகளுக்கு ஏற்ப இந்த வானொலியை கொண்டு செல்வதே எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. இந்த வானொலியினுடைய வளர்ச்சி என்பது நேயர்களினுடைய அடித்தளத்திலே தான் இருக்கின்றது. நேயர்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு ஊடகமோ அல்லது ஒரு வானொலியோ எதுவுமே நிலைத்து நிற்க முடியாது. அந்த வகையிலே இந்த உலகளாவிய ரீதியிலே இந்த வானொலியினுடைய விடயம். ஆம், இந்த நேரத்திலே ஜமுனா ராஜேந்திரன் இணைந்திருக்கின்றார்கள். கேட்டுக் கொண்டிருந்தேன். என்னிடம் நிகழ்ச்சியை உங்களோடு சேர்ந்து இணைத்தனால ஒரு தகவலை எங்களுடைய நேயர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். என்னவென்றால், உண்மையில் அவர் ஒரு வாரத்துக்கு முன்பாக தொடர்பு கொண்ட போது மிகவும் உற்சாகமாக 2.5 மணி நேரங்களும் எங்களோடு இருப்பதாகத்தான் அவர் உறுதியளித்திருந்தார். இன்று மதியம் மாலை வரை அதுதான் நிலைமையாக இருந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் 3.5 மணிக்காக ஒரு ஒலிப்பதிவுக்காக செல்ல வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டு இதை சரியாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆகவே நாங்கள் உண்மையாக இந்த மாதிரியான புகழ்பெற்ற மனிதர்களோடு சேர்ந்து இயங்குகிற போது இம்மாதிரியான சிரமங்களை எதிர்கொள்வது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் சீக்கிரமாகவே அவருடன் நான் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க வேண்டி வந்தது என்ற விஷயத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி பிரான்சில் செல்வம் அவர்கள் சொன்னபோது அவர் 50 வயதுக்கு குறைவாகத்தான் இருக்க வேண்டும் சொன்னார். அவருக்கு இப்போதுதான் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் திருமணமானது. அவருடைய பையனுக்கு கூட 4 வயது தான் ஆகியிருக்கிறது. அவருடைய புதல்வருடைய பெயர் ஆதவன் என்று வைத்திருக்கிறார் என்ற விஷயத்தையும் நோட் பகிர்ந்து கொள்கிறார். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் அவர் ஒரு 40-45 வயதுக்கு உள்ளாகத்தான் இருப்பார் என்று நினைக்கிறேன். இன்னும் முதலாக நான் அவரை சந்தித்தது என்பது திருப்பூருக்கு சென்ற ஒரு நிகழ்ச்சியின் போதுதான் அவரை நான் சந்தித்தேன். நாங்கள் இருவரும் ஒரு ஜீப்பினுடைய பின்பக்கத்திலே இருந்து அமர்ந்து அந்த நிகழ்ச்சிக்கு சென்றோம். என்றால் வாகனம் எங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த உழைப்பு மக்கள் பகுதிகளிலிருந்தும் சாதாரண மனிதர்களுடைய பகுதியிலிருந்தும் வந்த ஒரு மனிதர் இந்த விதமாக வந்திருக்கிறார். இன்னும் பாடலாசிரியராக இருந்தாலும் கூட இலக்கியத்தில் மிகுந்த அறிமுகம் கொண்டவர். அதே சமயத்தில் இலக்கியவாதிகளை மிகவும்
மதிக்கக்கூடியவர் என்ற விஷயத்தையும் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னும் நாங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துகிற போது நாங்கள் வெறும் பிரபலத்திற்காக நாங்கள் இந்த மனிதர்களை குளோபல் தமிழ் நியூஸுக்கு கொண்டு வருவதில்லை. அவர்கள் தமிழுக்கு பங்களிப்பவர்களாக, தமிழுக்கு இலக்கியத்திற்கும் தமிழ் வாழ்வுக்கும் பங்களிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் முதல் அடிப்படையாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அந்த வகையில் பிரபலம் என்பது முக்கியமல்ல, மாறாக தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் வாழ்வுக்கும் பொதுவாக மனித குலத்துக்கும் பங்களிக்கிற அந்த மனிதர்களை மறுபடியும் நாங்கள் குளோபல் தமிழ் நியூஸுக்கு ஆராய்ந்து வருவோம். அந்த வகையிலே இந்த 1 மணி நேரத்திற்குள் அவர் இந்த நிகழ்ச்சியை முடித்து கொள்ள வேண்டி இருந்தது ஒரு தற்காலிகமாக நேர்ந்த ஒரு பின்னடைவு. மறுபடியும் அவர் எங்களோடு இந்த 2.5 மணி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் குருபரன். நன்றி. நன்றி. ஆமது ஜமுனா ராஜேந்திரன் இணைந்து அந்த விடயங்களை கூறியிருந்தார். நேயர்களே, பொதுவாக ஆரம்பத்திலேயே இந்த வானொலியினுடைய ஆரம்பம் குறித்து நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எல்லா வானொலிகளோடும் சேர்ந்து நாங்களும் ஒரு பிரபலத்துக்காகவும் அல்லது முழுக்க வியாபார நோக்கத்துக்காகவும் அல்லது ஒரு ஊடகம் நடத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஊடகங்கள் உருவாக்கப்படவில்லை. இது ஒரு நீண்ட தூர பயணத்தை கொண்டது, இலக்கை கொண்டது. இதற்காக பல ஆற்றல் உள்ளவர்களை இந்த நிறுவனத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு ஒவ்வொருவராக இணைகின்றவர்கள் உடைய பங்களிப்புகளோடு சேர்ந்து இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதிலே நேயர்களும் முக்கியமானவர்கள். அந்த வகையிலே இன்னும் பல விடயங்கள், பல முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வருவோம். எனவே நான் நினைக்கின்றேன், அந்த பூக்கும் பாடலோடு சேர்ந்து இன்னும் சில பாடல்களை ஒளிபரப்பலாம். நேயர்கள் இணைய விரும்பி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற நேயர்கள் கூட இந்த நிகழ்ச்சிகளிலே இணைந்து கொள்ள முடியும். இன்றைய நான் முத்துக்குமாரனுடைய இந்த நிகழ்ச்சி